सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे பாகி முரா. வித்யாரண்ய சுவாமிகளால் அருளப்பட்ட பஞ்சதசி என்ற கிரந்தத்தினுடைய பிரம்மானந்தம் சொல்லக்கூடிய கடைசி பஞ்சகத்தை பார்த்துருக்கோம். இந்த கடைசி பஞ்சகமானது எல்லாமே பிரம்மானந்தத்தை குறிப்பதுதான். ஆனால் வேற வேற ஆங்கிள் அந்த பிரம்மானந்தத்தை அவர் சொன்னார். யோகானந்தம் அப்படின்னு பார்த்தோம், ஆத்மானந்தம்னு பார்த்தோம், அத்வைதானந்தம்னு அதையே தான் பார்த்தோம். இப்போ வித்யானந்தம், பிரம்ம வித்யானந்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். வித்யானந்தம்னா பிரம்ம வித்யானந்தம், ஆத்மைக்கிய வித்யானம் ஆனந்தம், ஞானிகள் பெறக்கூடிய இந்த ஆனந்தம். இப்போ அதனுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ 39வது ஸ்லோகத்துல உபயம் திருப்தி தீபேஹி சம்யக் அஸ்மாபிஹி ஈரிதம் தேயேவ அத்ர அனுசந்தேயா ஸ்லோகாஹ புத்தி விசுத்தயே அப்படின்னாரு. 39வது ஸ்லோகத்துல இனிமேல் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஏற்கனவே 7வது அத்தியாயத்துல திருப்தி தீபத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப ஏன் சார் இப்ப திருப்பி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆத்ம சுத்தையே புத்தி சுத்தியே நம்மளுடைய அந்தக்கரண சுத்தி வந்ததுன்னாதான் இந்த தத்துவமானது போய் இறங்கும். நான் பிரம்மம் எனக்கூடிய தத்துவமானது இறங்காமல் இருக்கக்கூடியதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளால ஒத்துக்கொள்ள முடியவில்லை நான் பிரம்மம் என்று. எல்லாருக்கும் அதான பிரச்சனை. நான் எப்படி சார் பிரம்மம் ஆவேன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அவருக்கு இன்னொரு பெரிய டவுட் என்னக்கா, நான் பாட்டுக்கு பிரம்மான்னு நினைச்சுட்டேன்னு வச்சுங்க, நான் ஏமாந்தில்ல சார் போயிடுவான்னா. இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீ பிரம்மான்னு நினைச்சா மட்டும்தான் ஏமாற மாட்ட, நீ வேற எதை நினைச்சாலும் ஏமாற போற. இதுதான் எங்க ட்விஸ்ட் இல்லையா? நம்ம என்ன நினைச்சா சார், என்ன நான் பிரம்மன் நினைச்சுட்டா நான் ஏமாந்து போயிட்டேன், நான் எப்படி சார் பிரம்மம், how can I be God சார், ஏமாந்து போயிடுவேன்னு. இதுல பாயிண்ட் என்னன்னா, இது ஒண்ணுதான் நீ ஏமாறாம இருப்ப, வேற நீ எப்படி நினைச்சாலும் நீ போயிடுவேன்ற அர்த்தம் அது இல்லையா? அதனால இதை நினைச்சுதானே ஆகணும். இதுதான் ஞானியினுடைய நிலை. இந்த ஒரு நிலைக்கு வர்றதுக்காக தான் இந்த வேதாந்த வானத்துல நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். சரி, இந்த ஞானியானவன் ஞானம் ஞானம் சொல்றீங்க, வித்யானந்தான்னு சொல்றோம். அந்த ஞானி எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த ஞானியானவர் வெளியில சொல்லவே மாட்டார. எந்த ஞானியோ நான் ஞானின்னு சொல்லுவார? கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாருனாக்கா அவர் பாருங்க. அப்ப எப்படிதான் இந்த விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னா, அதுதான் விஷயம் இல்லையா? அது நீங்க தெரிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம், பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், அது தெரிஞ்சிருது. தெரிந்த பிறகு இவர் ஞானத்துக்கு வந்துட்டார். இப்ப ஞானத்துக்கு வந்தாருனாக்கா அவருக்கு ஞானியினுடைய நிலையை பத்தி பேசும்பொழுது 3வது ஸ்லோகத்துல துக்க அபாவா காம ஆப்திஹி கிருதகிருத்தியா பிராப்த பிராப்தியா அப்படின்னு 4 விஷயம் சொன்னார். அதுல துக்க அபாவத்தை பார்த்து முடிச்சாச்சு, காமாப்திக்கு பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது கிருதகிருத்தியத்துவம் அப்படின்னா. கிருதகிருத்தியத்துவம் அப்படின்னா என்ன? செயல். அப்ப ஞானி கர்த்தாவாக இருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் செய்யப்பட்டதாக உணர்கின்ற போது, ஆப்த காமனாக இருக்கும் பொழுது அவர் ஒரு ஆனந்த நிலையில் இருக்கிறார். அந்த ஆனந்த நிலையை தான் பேரானந்தமான ஒரு நிலை அப்படின்னு சொல்றோம் நம்ம இல்லையா? அந்த ஞானி அப்படி இருக்கிறவர் எங்கேயாவது இதெல்லாம் வெளில சொன்னா இப்படின்னு எந்த ஞானியும் வெளியில சொல்ல போறது இல்லை. நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கான்னு. அப்ப இப்படி எப்படித்தான் சொல்றது அப்படின்னு வித்யாரண்யர் இப்ப சொல்றார். இது சொல்லும் பொழுது என்ன விஷயம்னா, இத எப்படி புரிந்து கொள்ளணும்னா, ஞானியினுடைய மனசுல இருக்கக்கூடியது இப்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் வெளியில சொன்னாலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஒண்ணு, இத நம்மளும் வெளியில சொல்ல முடியாது. நம்மளும் இதை புரிஞ்சு கொள்ளதான் முடியுமே தவிர வெளியில யார்கிட்டையும் பேச முடியாது. இந்த ஒரு வேதாந்த கிளாஸ்ல மட்டும்தான் இந்த கிளாஸ் எடுக்க முடியும். இதை தவிர வெளில போனா அடிதான இல்லையா? அதனால யாருமே புரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியதான ஒரு போர்ஷன்ல நம்ம இருக்கோம். ரொம்ப அட்மோஸ்ட் டிஃபிகல்ட் போர்ஷன்ல நம்ம இருக்கோம். இதை சொல்லித்தான் ஆகணும், இதை புரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஆனா இதை வெளியிலயும் சொல்லக்கூடாது.
அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காரு நம்மள. இப்ப வித்யாரண்யர் இப்ப அவர் என்ன சொன்னாரு, இந்த குரு தத்துவத்தை வந்து அந்த குருவானவர் சிஷ்யனுக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி காமிச்சிக்க முடியாது. அப்படி அவர் சொல்லிவிட்டாரே ஆனால் இவனுக்கு கில்ட் வந்துடும். அவரெல்லாம் பிரம்மா, நம்ம எங்க ஆக போறான்னு நினைச்சோம். அவரால் சொல்ல முடிஞ்சது என்ன, தத்துவமசியோட அவர் இருக்குவார். அகம் பிரம்மாஸ்மின்றது யார் கையில வருது, சிஷ்யன் கிட்ட வந்துருது. சோ இந்த அகம் பிரம்மாஸ்மின்றது புரிந்து கொண்டவன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணா அந்த குருக்கள் ரிஷிகள் இவரெல்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஓஹோ இவர்கள்லாம் இப்படிதான் இருந்திருப்பார்கள் போல இருக்கு அப்படின்னு நாம அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இருக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு. இகலோகத்துல ஜீவன்யேவ முக்தியாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு வழி இருக்கு நம்ம சாஸ்திரத்துல தெரியுது. பாக்கி எல்லா சாஸ்திரக்காரர்களும் எல்லாம் எதை பத்தி பேசினாங்க, நீங்க செத்து போன உடனே போகக்கூடிய வைகுண்டத்தை பத்தியோ கைலாசத்தை பத்தியோ இதை பத்தி தான் பேச, சொர்க்கத்தை போற பத்தியோ எப்படி கர்மகாண்டம் வேதங்கள் முழுக்க சொல்றதெல்லாம் எங்க உபாசனாங்கெல்லாம் பிரம்மலோக பிராப்தியை சொல்றது உபாசனை, கர்மகாண்டம் சொர்க்கலோக பிராப்தியை சொல்றது. இப்படி வேற பிலாசபர் சாங்கியனோ நிஜாயிக்கனோ யோகியோ எல்லாரும் வேதாந்தத்திலேயே இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைத்தியோ துவைத்தியோ எல்லாரும் எதை பத்தி பேசுறாங்க, இறந்த பிறகு நீங்கள் அடையும் நிலையை பற்றி வேணும். ஒருத்தரே இந்த வேதாந்த உபனிஷத் மட்டும்தான் இங்கேயே இகைவ அப்படின்னு ஜீவன் ஆஸ் யூ கீப் லிவிங் அப்படின்னு அர்த்தம். ஜீவன் பிரசன்ட் கண்டினியூஸ், அதுல வரக்கூடிய முக்தியை பத்தி பேசக்கூடியது. அது இங்கேயே அடையும் கூடியது. மிச்ச விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. கோயிலுக்கு போ, அதை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு, மழை வரலன்னா காரியத்தை இஷ்டி பண்ணு, புத்திரகாமேஷி இஷ்டி பண்ணு, சரி இல்லைன்னாக்கா வீட்டுல எங்கேயாவது நெருப்பு வந்துருக்குன்னா அதுக்கு ஒரு இஷ்டி பண்ணி அப்படி 134 இஷ்டி சொல்லியிருக்கு 2வது சமிதால திருத்திய பிரச்சனத்துல. இப்படி இஷ்டி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல வாஜ்பேயி ஆதி யாகங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. யாகங்கள்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போலாம் மேக்சிமம். இப்படித்தானே இருக்கு, எல்லாம் இப்படித்தான் இருக்கு. பஜனை பண்றான், கோயிலுக்கு போறான், உபாசனை பண்றான், மேக்சிமம் என்ன கிடக்கும் பஜனை பண்றவனுக்கு சௌக்கியமான வாழ்க்கை. என்ன அவ பாவம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வைகுண்டத்துக்கு போவான், இல்ல கைலாசத்துக்கு போவான் மேக்சிமம். அதுக்கப்புறம் இல்ல இவன் அகங்கிரக உபாசனை பண்றவன் பிரம்மலோகம் போவானா. எங்க போனா பிரம்ம போனா லோகா புனராவர்த்தி நோஜனா. எப்ப இந்த லோகன்ற பேரை யூஸ் பண்ணிட்டியோ நீ திருப்பி வந்துதான் ஆகணும். சீனே புண்ணிய வந்துதான் ஆகணும். பர்மனண்டாக போறதுன்றது கிடைக்கவே கிடையாது. ஜீவனே அந்த புக்தி வந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்ப இந்த விஷயம் ஞானி அவருடைய மனசுக்குள்ள எப்படி இருக்காரு பாருங்க. அவருடைய நிலையை நாம புரிந்து கொள்ளதான் முடியும், வெளியில சொல்லக்கூடிய முடியாது. ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் வெளியில சொன்னா தப்பாயிடும். அப்படின்னா என்ன சார் கர்மா பண்ணாதேன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம தவறான ஒரு அபிப்பிராயத்தை அவருக்கு உண்டாக்கி விட்டுரும். அப்படின்னா என்ன சொல்றீங்க, மந்திரங்கள்லாம் வேண்டாமா, வேஸ்ட் நினைக்கிறீங்களா, நான் பண்ண வேண்டாமா உபாசனை? அதுவும் இல்லை, அதுவும் பண்ணணும் தான். எப்போ இந்த விபரீத பாவனை நமக்கு இருக்கிற வரைக்கும் பின்னாடி சொல்ல போறாரு. அதெல்லாம் இந்த கேள்விகள் எல்லாம் பதில் நிச்சயம் யாரும் நமக்கு சொல்றதுக்கு இருக்கிற வித்யாரண்யர் ஒருத்தர் தான். நிச்சயம் எந்த உபநிஷத்துல ஆச்சாரியெல்லாம் எல்லாம் ஹை பிளான்லயே பேசிட்டு போயிட்டாங்க. இவர் தான் கீழே வந்து கையை பிடிச்சிட்டு போய் இந்த கேள்வி உன் மனசுல இருக்கும், நான் உனக்கு பதிலா கேட்கறேன், நான் உனக்கு பதிலா பதில் சொல்றேன், கவலைப்படாதேன்னு சொல்ல போறாரு. இப்ப சிரவணம் எல்லாம் யாருக்கு, மனநம் யாருக்கு, நிதித்தியாசனம் யாருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு. இப்ப எப்படி ஆரம்பிக்கிறாருன்னாக்க 40வது ஸ்லோகத்துல ஐஹிக ஆமுஷ்மிக விராத சித்தையை முக்தேஷ்ட சித்தையே பகுகிருத்யம் புராட்சாபூத் தத்தர்வம் அதுனா கிருதம். இந்த ஸ்லோகமானது திருப்தி தீப பிரகரணத்துல 256வது ஸ்லோகம். அதே ஸ்லோகம் அது வெர்பாட்டிம். அது இடத்துல வந்து இங்க 6 பாட்டியா போடுறாரு. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து 253ல இருந்து 270 அங்க என்ன சொன்னாரோ அதை இங்க அப்படியே 40ல இருந்து 47 வரைக்கும் அப்படியே அதை போடுறாரு. அதையே போட்டாரு. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த சொல்லும் பொழுது அவர் மனசுல இருந்தது இந்த வித்யானந்தம் தான். அப்போ அதனால இப்ப அதை ரீகால் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக? புத்தி விசுத்தையே, உங்களுடைய புத்தியானது இன்னும் கொஞ்சம் சுத்தமாயிடுச்சுனாக்க இந்த தத்துவமானது நல்லா உங்களுக்கு கன்விக்ஷன் அப்படின்றது அசிமிலேஷன் வரணும். இப்ப எப்படி இருக்குன்னாக்க நான் பிரம்மம் அப்படின்றது நாலேஜா இருக்கு. நான் பிரம்மம்னு அடிச்சு சொல்ல முடியல. நம்ம பரமாத்மா சொல்ற எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன ஞானிகள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னாக்க யார் யார் பிரம்மமோ அவெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்காருங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் செகண்ட் ரோல தான் உட்காருவாங்க.
நியாயம் என்ன? எல்லாருமே இங்கதானே வந்து உட்காரணும் இல்லையா? ஏன் உட்கார மாட்டாங்கன்னா அவளுக்குள்ளேயே கிட்டு. நான் எப்படி சார் நான் ஏமாந்துடக்கூடாது சார், நான் பிரம்மன் நினைச்சுட்டு என்ன நானே ஏமாறக்கூடாது. பாதி நீ பிரம்மன் நினைச்சா மட்டும்தான் ஏமாற மாட்டார், அதை தவிர வேற எதுவா நினைச்சாலும் நீ ஏமாற போற. இது எப்படி புரிய வைக்கிறது? இது வேதாந்தத்துலதான் புரியும். நான் பிரம்மன்றது அது வேஷமோ பொய்யோ தப்போ அது ஒண்ணுதான் நான் நினைச்சாகணும், அதை தவிர எதை நினைச்சாலும் நான் காலியில் அர்த்தம். அதனால இந்த ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறதுனா வேதாந்தத்தின் மூலமாக புரிய வைக்கிறது. இந்த வேதாந்தத்தை புரிந்தவனுக்கு இது புரிஞ்சுச்சா, ஐயோ நம்மளுடைய முற்காலத்துல எதெல்லாம் பண்ணோம், கர்மால எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வச்சிருந்தோம், அங்க போறது இங்க போறது, இந்த யாகத்துக்கு போறது, இந்த இஷ்டிக்கு போறது எல்லாம் பண்ணோம். வாஜபேயன்னா அப்படி ஒரு இஷ்டி, பஜனைன்னா அப்படி ஒரு இஷ்டி, யாராவது ஒரு ஸ்ரீவித்யா பூஜை பண்ணா அங்க போய் கலக்கலாம், அதுதான் என்னமோ ரொம்ப வசதி மாதிரி இப்படி எல்லாம் இருந்திருக்கோம் இல்லையா? இதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்தா வேதாந்தம் படிச்ச உடனே யாரை பார்த்தாலும் இப்ப சிரிப்பா இருக்கு இல்லையா? அந்த நிலையில இருக்கும் பொழுது அவர் மனசுல நினைச்சுக்கிறார் அந்த இது ஐகிக ஆமுஷ்மிக பிராத சித்தையே. என்ன ஐகிக்கத்துல இல்லாத ஒரு உலகத்துக்கு போய் ஐகிக்கத்துல நான் நானா இருக்கணும் அப்படின்னு டெய்லி நினைச்சு கோயிலுக்கு என்ன போறது என்ன, அர்ச்சனை பண்றது என்ன, பஜனைக்கு போறது என்ன, அந்த காரியம் பண்றது என்ன, இந்த யாகத்துக்கு போறது என்ன, இப்படி எல்லாம் ஐகிக்க சுகத்துக்காக அலைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் சாச்சா இதெல்லாம் இல்லை சார், எல்லாரும் பண்றது, நான் அதோட வசதி எனக்கு நல்லா சிவ பூஜை எல்லாம் பண்ணி கைலாசத்துக்கு போனோம் இல்லையா, அங்க போகணும், ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணி பிரம்மலோகத்துக்கு போனோம்னு. ஆமா, நாங்கெல்லாம் இன்டெலிஜென்ட் பீப்புள், அவர்களுக்கெல்லாம் ஆத்மாவே தெரியாது, தேக விதிரிக்கிட்டமான ஆத்மாவே தெரியாது. அதனாலதான் இவர்கள்லாம் கர்மா பண்ணிட்டு இருக்காங்க, அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு மேல போலாம்னு நினைச்சிட்டு. நாங்கெல்லாம் ஆத்மாவத்தை பத்தி தெரிஞ்சவர். நாங்கெல்லாம் எங்க போனோம், ஆமுஷ்பிகத்துல ஜம்முன்னு மேல போய் ரொம்ப ஊர்வசி டான்ஸ் எல்லாம் பார்க்கணும், இல்ல பிரம்மலோகத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுகத்தை நினைத்து கொண்டிருந்தார். ஆமுஷ்பிக விராத சித்தி இதெல்லாம் இந்த கூட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இதுக்கு உண்டான சித்தி எனக்கு ஏற்படுமோன்னு நான் சுத்திட்டு இருந்தேன். எப்போ வேதாந்தம் வரைக்கும் வரத்துக்கு முன்னாடி என்ன முக்தேஷ்ட சித்தையே, இதுதான் மோட்சத்துக்கு வழி அப்படின்னு பரிபூர்ணமா நம்பி சித்திந்தேன். ஆனா இதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேனுங்க, பகுகிருத்தியம் புறா அசியாபூத். இவனுக்கு எவ்வளவு காரியம் தெரியுமா, காத்தால எழுதுக்கிறது என்ன, எவ்வளவு உடாம செஞ்சு ஆகுதுன்னா அதுவும் கூட பிராம முகூர்த்தத்துல பண்ணிட வேண்டியது, அதுக்கப்புறம் உடாம உபாசனத்தை அக்னிஹோத்திரத்தை பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் போக வேண்டியது, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். இதுதானே எப்படியாவது மோட்சம் சித்திக்காதான்னு. இப்ப அதெல்லாம் பார்த்து இப்ப யோசிச்சு பார்த்தானா எல்லாம் சிரிப்பா இருக்கு. இந்த வேதாந்தம் தெரியாம போயிடுது, இதெல்லாம் பண்ண உடனேதானே வேதாந்தத்துக்கு வர முடியும் அப்படின்றது தெரிந்த பிறகு இப்ப அவனுடைய மனசு எப்படி இருக்கு, அந்த ஞானிகளுடைய மனசுல பகுகிருத்தியம் புறா அபூத் அசிய, எவ்வளவு காரியங்கள் முன்னாடி பண்ணியிருக்கான் இல்ல, எல்லாத்து மேலேயும் ஒரு நம்பிக்கை, அங்க போறது இங்க போறது இப்படி எல்லாம் இருந்தான். இப்போ என்னாச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அந்த ஃபுல் மெச்சூரிட்டி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. இப்போ சர்வம் அதுனா கிருத்தம் எல்லாம் ஆயிடுச்சுப்பா, இனிமேல் பட்டு இதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா நிறைய பண்ணியாச்சு, இந்த ஜென்மாவையும் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வேதாந்தத்தை படிச்சுட்டு அதுல சொன்ன தத்துவத்தோட பஞ்சதேசியோட நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம், இதுக்கு மேல எதுவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்துட்டு, என்ன புக் படிச்சு என்ன எல்லாம் இது போதும், அப்படி இனிமேல் செய்யப்பட வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு அவனுக்கே வரணும் இல்லையா? அவனுக்கு ஆசை இருந்துட்டுனாக்கா வரதானே வரும். அந்த வைராக்கியமும் விவேகமும் வந்து விட்டதே ஆனால், பிரம்மஜானம் ஆத்மசுத்தி வந்து விட்டதே ஆனால், பிரம்மஜானம் வந்து விட்டதே ஆனால், இப்போ அவனுக்கு எப்படி இருக்கு, கிருதகிருத்தியன் அப்படின்ற ஒரு நிலை வந்துட்டு அவனுக்கு எதை செய்யணுமோ அதை செய்யாச்சு. இனிமேல் பட்டு செயலால ஆக வேண்டிய கர்த்திருவமானது ஞானிக்கு இனிமேல் போயிடுது. இனிமேல் பட்டு அவனுக்கு கருத்தான அபிமானத்துல அவனுக்கு அகம் அபிமானம் மம அபிமானம் நன்னா புரிந்த பிறகு திருப்பியும் போய் அந்த அகம் அபிமானம் மம அபிமானத்தோட இந்த உலகத்துல இருக்க மாட்டான். அது ஏதோ இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் பேச்சோட அவர் எல்லாரோடையும் அட்டாச்மெண்டோட தான் அவர் இருப்பாரே தவிர அப்படிதான் இருப்பார் அப்படின்னு அவர் நினைக்கிறார். எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு செய்தாச்சுப்பா அப்படின்னு அந்த ஞானியானவர் நினைக்கிறார் இல்லையா? ஆகையா அதனாலதான் சொன்ன இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இல்லையா அப்படின்னா, இது எல்லாம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்தவர் அவர் நினைக்கலாம். நம்ம அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகாம நம்மளும் அது மாதிரி நினைச்சாக்க திருப்பி வருது. ஆனா உண்மை அதுதான், இப்படிதான் நினைச்சாகணும்னு வேற சொல்றது இல்லையா? நான் சொன்ன மாதிரி நான் பிரம்மன்னு நினைக்கிறதே தவிர எது நினைச்சாலும் நான் மாட்டிப்பேன், நான் நாசமா போறதுக்கு காரணம் ஆயிடுது. ஒண்ணுதான் வழி இருக்கு, நான் பிரம்மன்னு நினைக்கணும். நான் பிரம்மன்னு நினைச்சானே நான் எப்படி சார் பிரம்மமாவேன், நீ நினைச்சா வேற வழி இல்லையா? நீ அதை நம்பித்தான் ஆகணும், அதை நினைச்சுதான் ஆகணும். நீ அதுதான் நீ நினைச்சுட்டா என்ன, நினைக்கலன்னா என்ன?
அப்படின்ற ஒரு நிச்சயம் வந்துட்டேன்னா, நம்ம தத்துவபோதத்துல ஆச்சாரியார் சொல்ற, இதுக்கு முன்னாடி நான் பிராமணன், பிராமணன்லாம் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா நேரம் இவன் போயிட்டான். இல்ல ஆம்பளை எல்லாம் இந்த ரோட நீங்களுங்க அப்படின்னா நேரம் போன. இந்த நிச்சயம் எப்படி வந்தது உங்களுக்கு? அந்த நிச்சயம் நான் பிரம்மம்னு வரணும். அந்த நிச்சயம் நான் பிரம்மம். ஞானிகள்லாம் முதல் ரோலன்னு சொன்ன தைரியமா வந்து உட்காரணும் நீங்க. ஆமா நான் பிரம்மம் தான், நான் எப்படி பிரம்மத்தை தவிர வேற இருக்க முடியும்னு இல்லையா? அந்ததான் நிச்சயம். அந்த நிச்சயம் வந்த ஞானியினுடைய ஆனந்தமானது எப்படி இருக்குன்னா, இதெல்லாம் பண்ண நான் எல்லாம் சிரிப்பா இருக்கு, எல்லாம் குறையெல்லாம் கண்டுபிடிச்சேன் நான் எல்லார் கையிலையும், இவர் சரியில்லை அவர் சரியில்லை அப்படின்னு எல்லாம் இப்ப புரிய ஆரம்பிச்சுட்டேன். சிரிப்பு எல்லாமே ஜோக்கு. இதுல என்ன இவர் பெரிய ஆளு அவர் பெரிய ஆளு, ஒரு பெரிய தமாஷு அவர் ஒரு பெரிய தமாஷு அதோட பெரிய தமாஷு, எல்லாரும் அப்படிதான் உலகத்துல. இந்த நிலம் வந்துருக்குனாக்க அவர் வந்து யாரையும் தேசமும் கிடையாது கிடையாது, எல்லாரையும் ஒத்துக்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே, அவர் லெவலுக்கு அவர் இயர் ஃபாலோயிங் இல்லையா? அவர் அங்க போனாரு, பாவம் கையெல்லாம் குழந்தை சூம்பி போய் பிறந்துட்டு, அந்த குழந்தைக்கு போய் நம்ம கிட்ட எடுத்துட்டு வந்து காமிச்சாரு, அந்த குழந்தைக்கு காலுக்கு கையால வரல சார், ஏதாவது பண்ணா எல்லாம் கர்மா சார், நீங்க பண்ண சார் பிராரப்தம் சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார்ன்னு சொன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அவருக்குன்னு பகவான் சில பேரை வச்சிருக்காரு, அவருக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. அவர் போறாரு இல்லையா, அங்க போறாரு, அவர் ஏதோ மிராக்கல் பண்ணுவாரு, அவர் மந்திரம் பண்ணுவாரு, அவரு தியாகம் பண்றேன்னு, அது பண்றேன்னு கொஞ்ச நாளைக்கு அவருக்கு ஹோப் வருதோ இல்லையா அவருடைய வாழ்க்கைக்கு. அதனால பகவான் எல்லாரையும் அந்தந்த அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஞானிகளையும் அந்தந்த பண்டிதர்களையும் பண்ணி வச்சிருக்காரு. இதுல நம்ம பேதப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் தமாஷேன்னு நினைச்சா எல்லாம் தமாஷே இல்ல, ஆல் ஆர் வெரி குட், ஆல் ஆர் வெரி குட் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா ஆல் ஆர் வெரி குட். இந்த நிலையில இருக்கக்கூடியவர் ஞானி. இவர் இப்ப என்ன நினைக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணோம் அந்த காலத்துல, இதெல்லாம் அவசியமே இல்லை, செயலால அடைய வேண்டியது தத் சர்வம் கிருதம், அது நான் எல்லாம் செய்த மாதிரி ஆயிடுச்சு, முன்னாடி செய்ததெல்லாம் போதும் அப்படின்னு ஒரு நினைக்கிற கிருத்தியத்துவம் வந்தது. திருப்தி தீப பிரகரணத்துல ஏற்கனவே இங்க சொன்னார். இதுக்கு அடுத்து ஒரு சொல்ற, ததேதத் கிருத கிருத்தியத்துவம் பிரதியோகி புரஸ்தரம் அனுசந்ததேத் அயம் அனுசந்ததேவ அயம் ஏ திருப்தி நித்யசா. இத கிருத கிருத்தியத்துவம், செய்ததை செய்ததாக ஆகக்கூடியதாக, செய்ய வேண்டியதை செய்ததாக ஆகிறது அப்படின்றது எதற்காம்? ஏதோ இவனுக்கு செய்ய வேண்டியது இருந்தாப்பலையும் அதை இவன் செய்த மாதிரியும் இருக்கும் பொழுது இது இருந்தது. இப்ப வேதாந்தம் படிச்ச பிறகு இவனுக்கு கர்த்திருவமும் இல்ல போக்திருத்துவமும் இல்லைன்னு சொன்னா இவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன இருக்கு? எதுவுமே இல்லையே. இவனுக்கு பிரதியோகியாக இது பண்ண வேண்டும் என்று செய்யக்கூடிய விஷயமே இல்லையே. ஆகையினால இவர் என்ன நினைக்கிறார், நம்ம இதைதான் நினைக்க வேண்டியது, எனக்கு என்ன ஆக வேண்டிய காரியம் இருக்கு அப்படின்னு அவர் சதா சர்வ காலமும் பிரம்மத்திலேயே நினைத்து கொண்டு அனுசந்ததே தேவ அயம் ஏவம், இது போதுமே எனக்கு ஒண்ணு பண்ண வேண்டிய காரியம் இல்லையே அப்படின்னு நித்தியசா திருப்தி, நான் பண்ணிட்டேன் பண்ண வேண்டியது எதுவும் இல்லைன்ற எண்ணம் கூட இல்ல, ஆனந்தமா இருக்காரு, எதுவும் ஆகிறதுக்கு காரியம் இல்ல அப்படின்னு நித்தியசா திருப்தி. அந்த திருப்தியானது எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் வந்த மாதிரி இல்ல, அவர் பர்மனண்டா திருப்தி. அந்த ஆத்ம ஞானிக்கு அந்த திருப்தியானது சதா சர்வகாலமும் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்றார். இப்போ இன்னொரு ஆங்கிள் சொல்ற, ஞானி என்ன நினைக்கிறான், துக்கினோ அனுஜ்ஞாஹ சம்சரந்து காமம் புத்திராத்யபேக்ஷயா பரமானந்த பூர்ணோகம் சம்சராமி கிமிச்சயா. இல்ல சார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்லாம் சொல்லி சின்ன வயசுல எங்க அப்பா அட்வைஸ் எல்லாம் பண்ணாரு, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னாரு. பொண்ணை வச்சு எதுக்கு, இவரை காப்பாற்றணுன்றதுக்காக நம்மள கல்யாணம் பண்ண வச்சு அவளோட குடும்பம் நடத்தான். ஒருத்திக்கு தாலி கட்டி வந்தாச்சுன்னா லைஃப் லாங் நீ அவளை வச்சு சாப்பாடு போட்டுதான் ஆகணும். எப்படி எல்லாம் சொன்னாரு எங்க அப்பா, எல்லாத்தையும் நம்பினவனே ஏன்னு சொல்லலையா, இல்ல இதெல்லாம் இருந்தது. எப்போ அஜ்ஞானியா நான் இருக்கும் பொழுது எல்லாம் கரெக்டா இருந்தது. துக்கினஹா அஜ்ஞாஹா, இப்படிப்பட்ட அஜ்ஞனாக இருக்கக்கூடியவர்கள் இல்லையா, அவர்களுக்கு அந்த பிரம்மம் தெரியல, அவர்கள் இதுதான் உண்மை வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு துட்டு சம்பாதிக்கிறதுல இருக்கு, இல்லதான் மேல போலாமா, மேல போய் தெளிவத்தன்மையை பார்க்கலாமா, பிரம்மலோகம் போலாமான்ற இச்சை தான் அவர்களுடைய இச்சை, அவ்வளவுதான் இருக்கு. இங்கேயே ஜீவன் முக்தியாகி
எல்லாரையும் விட்டுட்டு போகணும்ன்ற ஆசை இல்ல. இப்படி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? இவர்கள் தான் அஜ்ஞாஹா. இவர்கள் தான் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய நான போய் நானே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட அஜ்ஞானர்கள்லாம் இந்த சம்சாரத்துல மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இதுல இருந்து அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இவங்களுடைய மைண்ட் ஃபுல்லா நெக்ஸ்ட் என்ன, இத அச்சீவ் பண்ணியாச்சு, இதுக்கு அடுத்தது என்ன, என்ன ப்ரமோஷன் வரும், இதுக்கப்புறம் எங்க வீடு வாங்கலாம், இதுக்கப்புறம் எங்க கார் வாங்கலாம், இதுக்கப்புறம் என்ன வாங்கலாம், இப்படியே இது படிப்பு வரைக்கும் இந்த சம்சாரம் உண்டு. இந்த புக்கு படிச்சுட்டோம், இன்னும் மேல நிறைய படிக்கணும் அப்படின்ற நினைக்காது ஒரு சம்சார புக்கு. துக்கம் தானே அதுவும், கிளாஸுக்கு போனோம் இல்லையா? இப்படி இவர்கள் எல்லாம் துக்கினஹா அஜ்ஞாஹா, துக்கத்துல இருக்கக்கூடியவர்கள், பாவமான கேட்டகரி இல்லையா? அது வேணும், இது வேணும், பேர் வேணும், புகழ் வேணும், நம்மளை பார்த்து எல்லாம் நல்லான்னு சொல்லணும்ன்ற ஆசை இல்ல, நல்ல கணவன் பேர் வாங்கணும், நல்ல கணவன் பேர் வாங்கணும், நல்ல அப்பான்னு பேர் வாங்கணும், நல்ல புள்ளன்னு பேர் வாங்கணும். இந்த பேர் வாங்கறதுலயே வாழ்க்கை போயிட்டு இருக்கு இல்லையா? இவர்கள்லாம் அது பேர் வாங்கணும்னா அதுக்கு விட்டால கஷ்டப்பட்டுதான் ஆகணும் இல்லையா? துக்கினஹா அஜ்ஞாஹா சம்சாரந்து. இவர்கள்லாம் அறிவில்ல துக்கப்படுவர்களாக இருக்கட்டும். இவர்கள்லாம் எப்படி இருக்காங்க? காமம் புத்திராதிய பேட்சையா, தன் குடும்பம் தன் புள்ள இல்லையா, எங்க எல்லாத்தையும் எதுக்கு சார் சம்பாதிச்சீங்க அப்படின்னு. பையனுக்கு வச்சுட்டு போனேன் சார், எங்க அப்பா எனக்கு ஒண்ணுமே வச்சுட்டு போல சார், அவரு நானே உழைச்சுதான் இந்த வீடை கட்டினேன், நான் அது மாதிரி இருக்கலாமா, என் பொண்ணுக்கு ஒரு வீடு 2 வீடு வாங்கி வைக்கணும், என் பையனுக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா அவருக்கு அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுகலேஷ சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீதிஹி. இந்த எந்த குழந்தைக்கு நீங்க அட்டாச்மெண்ட் அப்படி வைக்கல, அந்த குழந்தைங்கனாலதான் உங்களுக்கு கஷ்டமே. சர்வத்திர ஏஷா விகிதா ரீதினாரு. எங்காத்துல அப்படி இல்ல சார், உங்களுக்கு தெரியாது, நான் என் பையனை எப்படி வளர்த்துருக்கேன் தெரியுமா, என் பொண்ணு கோட்டை தாண்ட மாட்டா அப்படின்றிய. நோ, சர்வத்திர உங்க வீடாது இவர் வீடாது அவர் வீடாது, இதுதான் ரீதிகின்னு ஆச்சாரியர் அடிச்சு சொல்றாரு. சர்வத்தை ஏமாந்து போகாதீங்க. மேபி இன்னி வரைக்கும் நீங்க ஏமாறல, நாளைக்கு ஏமாத்த போறான் அவன், ஞாபகம் வச்சுக்கீங்க அப்படின்ற அர்த்தம். சர்வத்திர ஏஷா ரீதிகி, இதுதான் ஏன் ரீதி. இது எப்படி உங்க வீட்டுல முதல்ல டிஃபரெண்டா இருக்குமான்னு? இன்னும் நீ அதே அரிசி சோறு சாப்பிட்றா, அதே ரத்தம் சேப்பு ரத்தம் தானே, உனக்கு இதுதான் இல்லையா? அஜ்ஞனா இருக்கக்கூடியவன் தன்னுடைய புள்ள தன்னுடைய பொண்ணுன்னு வாழ்க்கையை குறித்து கொண்டானா அகங்காரத்தையும் மமகாரத்தையும் வளர்த்து கொண்டே போகிறான். இவன் வளர்த்து கொண்டே போக 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 சம்சாரமானது இவன் அப்படியே தள்ளிண்டே இருக்கு. இந்த ஜென்மா இவன் கையை விட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த ஜென்மா தான் இன்னொரு தடவை வேற ஒரு அம்மா கிட்ட போக வேண்டியதுதான், வேற வழி இல்லாத நிலை. பரமானந்த பூர்ணோகம் இப்படி இருக்கானே, நான் அப்படி இல்லையே சொன்னேன். இது ஞானி நினைக்கிறான், வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், இது எச்சரிக்கையா சொன்னேன். இப்ப ஞானி என்ன மனசுல நினைக்கிறான்? பரமானந்த பூர்ணகா. இந்த பசங்களுக்கு எல்லாம் இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனாலதானே பொள்ளையும் பொண்டாட்டியும் நம்பினேன். Girl is so insecure, that's why she wants a husband இல்லையா? அவளுக்கு தன்னால வாழ முடியும்ன்ற நம்பிக்கை இல்ல. அதனால வந்துட்டு ஏன் அவ இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணா, அப்பா இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரு. பையன் கல்யாணம் இவனை முடிச்சு போட்டு இங்கே வச்சிட்டோம்னாக்க, நமக்கு ஒரு 70 வயசு ஆச்சுன்னாக்க ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போய் டெய்லி எடுத்துன்னு வந்து பால் எடுத்துன்னு வந்து கொடுப்பான், ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து கொடுப்பான், எனக்கு எல்லாத்தையும் எடுத்து வைப்பான். அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்க, இதெல்லாம் எதனால வருதுன்னு ஆராய்ச்சி பார்த்தானா இன்செக்யூரிட்டி இல்லையா? அகம் பூர்ணகா என்ற எண்ணம் வரவே இல்லை. வேதாந்தம் படிச்சா மட்டும்தான் இந்த எண்ணமானது வர முடியும். எதை படிச்சாலும் இந்த எண்ணமானது அகம் பூர்ணகா இது ஞானம் வரப்போறது இல்லை. இவனுக்கு எப்படி இருக்கு? இந்த ஞானிக்கு பரமானந்த பூர்ணகா அகம் என்னது. சரி, உங்களுக்கு மாத்திரம் சம்சாரம் கிடையாது, நீங்களும் காத்தால எழுந்தா குளிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்கேன், அதெல்லாம் நான் பிரம்மமா இருக்கேன், அதெல்லாம் இந்த உடம்பு பண்றது நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனே தவிர நான் அதுக்காக டென்ஷன்லாம் ஆறுது இல்ல. அதனால சம்சாராமி கிமிச்சையா, நான் எதுக்கு சார், எந்த ஆசைக்காக நான் சம்சரிக்க வேண்டும் இந்த உலகத்துல? எனக்கு ஒண்ணும் ஆசையே இல்லையே, என்ன ஏதோ இருக்கணும், எல்லாரோடையும் இருக்கேன் அப்படின்னு தெரியுது. ஏன் லோக சிகிச்சையா அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. லோகத்துக்காக இவன் இவ்வளவு நாள் ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்துட்டான். அதனால இப்ப திடீர்னு இவனுக்கு ஞானம் வந்துருச்சுனாக்க அதுக்காக ஏதாவது அப்படி போய் சாக்கடையில உட்காருது, அப்படியே மலையில போய் உட்காந்து கண்ணை மூடின்னு உட்கார்ந்து இருக்கிறது, 3 மாசம் பகல்ல இருந்து வெளியில வருது. இந்த யோகங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவர் வந்த வழியில தான் அவர் இருப்பார். அதனால அவர் என்ன பண்றாரு, அதே மாதிரி இப்ப எதேஷ்டாச்சரணம்ன்றது ஞானிக்கு கிடையாது. இதை இஷ்டத்துக்கு ஆச்சரணம் பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது யாரோ சில யோகிகளுக்கு வரலாம்.
அதை பார்த்து கெட்டு போவாங்க. இவர்கள் என்ன பண்ணாங்க, நம்ம மத்தியிலேயே இருந்து கொண்டு, நம்ம பக்கத்திலேயே இருந்து கொண்டு, எல்லார மாதிரி இருந்து கொண்டு, ஆனா அவர்கள் அந்த கண்டென்டடா அந்த அக்செப்டட் லைஃபோட இருந்து கொண்டு, பிராரப்தம் லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இது பாடிக்கு வரலாம், எங்க வரும், பிபி வரணும், எனக்கு வேற எங்க வரும், இங்கதான் வரணும், அவசப்பட்டுதான் ஆகணும், இது என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் மெச்சூர்டா டீல் பண்றாரு. அதை பார்த்து உடனே டென்ஷன்லாம் ஆறுது கிடையாது. இப்படி அவரை எப்படி என்ன அவரை சம்சாரத்துக்குள்ள தள்ளும், எதுவும் தள்ளத்துக்கான சான்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். நிச்சயா சம்ஸ்மராமி, எந்த ஆசைக்காகப்பா நான் இந்த சம்சாரத்துல போய் உழ போறேன் அப்படின்னா, சம்சாரத்துல இருக்கா மாதிரி தோன்றதே சார், இருக்கா மாதிரி தோன்றதில்ல, அதே இருக்கட்டும், வெரி குட், எனக்கு அப்படிதான் தோன்றது, நானும் இருக்கா மாதிரி தான் தோன்றது, ஆனா நான் இல்லன்னு எனக்கு ஐ எம் ஷுர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இதுதான் ஞானியினுடைய திங்கிங் இல்லையா? இதான் சொன்னேன், இதெல்லாம் அவர் மனசு, அவர் இதெல்லாம் சொன்னோம்னாக்கா இப்படி எல்லாம் இருப்பாங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அந்த ஞானத்தையும் வேதாந்தத்தையும் புரிந்தவாளுக்கு தான் ஞானியினுடைய மனநிலையை புரிந்து கொள்ள முடியும். இல்ல வித்வானேவ விஜானாதி வித்வத் ஜென்ம பரிசுரம் மாதிரி ஞானிய நிலைமையை வேதாந்திகள் மொத்தம் தான் புரிந்து கொள்ள முடியும். இப்படி எல்லாம் இல்லைன்னா மிச்சவாளுக்கு சொன்னா சிரிப்பா இருக்கணும், அப்படி எதுக்குமே செய்ய வேண்டியது இல்லையா, அவர் என்ன சார் யூஸ்லெஸ்ஸா உட்கார்ந்து இல்ல இருப்பாரு, அவரால் நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம் கேட்கிற ஆளுங்கிட்ட நம்ம எப்படி போய் பேசி புரிய வைக்க முடியும்? அதுக்கு இந்த லெவலா வரணும் இல்லையா, வேதாந்தத்துக்கு வந்தாதான் இதை புரிய வைக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில மாட்டின்னு உட்காந்து, அதனால எச்சரிக்கையா பேச வேண்டிய இடமா இருக்கு. அதனால வேதாந்தா கிளாஸ்ல மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இதெல்லாம். வெளியில ஒருத்தரும் சொல்லி தர முடியாது, சொன்னாலும் புரியாது, இல்ல நம்மள தப்பா நினைச்சுக்கலாம், தப்பா சொல்லித்தர, இதுதான் உண்மைன்னு சொல்ல முடியாது. அனுதிஷ்டந்து கர்மாணி பரலோகையா சவஹா சர்வலோகாத்மக கஸ்மாத் அனுதிஷ்டாமி கிம் கதம். இப்ப எல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு சார். ஒருத்தர் வந்து சொல்றாரு, படிக்க சார் 7 சம்ஸ்தை இருக்கு சார், எனக்கு 6 சம்ஸ்தை பண்ண, அக்னிஷ்டமோ அத்தியக்னிஷ்டமோ முக்கியம் அப்தோரியாமம் சோடசி எல்லாம் பண்ணிட்டேன் சார், பாக்கி வாஜ்பேயி என்ன சார் இருக்கு, இப்ப பண்ண போறேன், நீங்க வாங்க அப்படின்னு. ஏன் வரேன், ஜாலியா வரேன், பாக்குறேன் சொன்னேன். இப்ப என்ன இவருடைய மனசுல இருக்குன்னா, அப்பாவி இவருக்கு சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு இல்லையா, அதுவும் ஒய்ஃபோட போகணும்னு வேற ஆசை இருக்கு, தர்மபத்தினி ஆசாக வேற பண்றாரு இவரு இல்லையா. அதனால அந்த வாஜ்பேயம் பண்றாரு. அந்த வாஜ்பேயி யாகத்துல என்ன இருக்குன்னு தெரியும், ஒரு பெரிய ஒரு வீல் ஒண்ணு இருக்கும், அதுல உட்கார வச்சு இவரை சுத்துவாங்க பத்னியோட. அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு படிக்கட்டு ஒண்ணு கட்டி வச்சிருப்பாங்க, இவரு சொர்க்க ஆரோகணமா மந்திரங்கள்லாம் எல்லாம் சொல்லி சொர்க்கத்துக்கு மேல போவாரு. போன உடனே ஒய்ஃபும் போவாங்க. போன உடனே அங்கேருந்து அவருக்கு அடுத்து ஒரு மந்திரம் சொல்லி ஒரு வில்ல இங்கேருந்து ஒரு அம்பு விடுவாங்க. அது ஒரு 27 தடவை விடுவாங்க. அது 27 தடவை எங்க போறதோ அது வரைக்கும் அவர் வந்து ரதத்துல போனோம், ஒய்ஃபோட போயிட்டு அங்கேருந்து திருப்பி யாகசாலைக்கு வரணும். எவ்வளவு கஷ்டமான 5 நாள் உடம்புல வெண்ணையை தடவிட்டு யாகசாலையை விட்டு பத்தினியும் போக முடியாது, இவரும் எஜமானும் வெளியிலேயே போக முடியாது. அண்ட் வரவர்கள்லாம் எப்போ காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் இங்க ஹோத்தா அவர் பாட்டுக்கு மந்திரம் சொல்லிட்டு இருப்பாரு, இங்க சாமவேதிகள் 4 பேர் உத்காத்திர மந்திரங்கள் சொல்லிட்டு இருப்பார், பிரம்மா வேற இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அங்க அத்வரி எப்ப பார்த்தாலும் 28 பசுக்களோ இன்னும் அங்க 23 பசுக்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் வேற யாகங்கள்லாம் பண்ணணும், ஒப்பைய வச்சு அவர் பூஜை பண்ணணும், எவ்வளவு காரியங்கள் பண்ணுங்க, 5 காரியங்கள் பண்ணாரு. இவ்வளவு எல்லாம் பண்றாரு சார் அப்படின்னாக்க அவருக்கு சொர்க்கம் போகணும்னு ஆசை இருக்கு, பண்றாரு சார். நமக்கு என்ன இல்ல, உங்களுக்கும் ஆசையா இருந்தா நீங்களும் பண்ணுங்க, அவ்வளவுதானே, சிம்பிளா குறிச்சிக்க வேண்டியிருக்கு. அவருக்கு ஆசை இருக்கு, அவர் பண்றாரு. அனுதிஷ்டந்து கர்மாணி பரலோகே ஆயினா, பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு சார் ஒருத்தர். அவருக்கு போய் அங்க சௌகரியமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இவருக்கு நிறைய உபாசனை எல்லாம் பண்ண சார், அப்படியே பண்ணி நான் அப்படியே பிரம்மலோகத்துக்கு போயினேன் சார், நம்பால போய் அங்க ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் சார், பார்த்துட்டு வரலாம் நினைக்கிறாரு. அவர் போட்டமே உங்களுக்கு என்ன போச்சு, அவரை போய் நம்ம தடுக்க வேண்டியது. அப்படியாப்பா, ரொம்ப பிரமாதம், போயிட்டு வா, பிரமாதமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். சார் எனக்கு கைலாசத்துக்கு போனோம்னு ஆசை சார், சுந்தர ஒரு திருநாவுக்கரசர் மாதிரி அவன்தாவது போடுவோம் சார், காலத்தி வழியா கைலாசத்துக்கு போவேன்னா போ, இல்ல காம இருக்கு பண்ணட்டமே அப்படின்னு நினைக்கிறவன் தான் ஞானி இல்லையா. அனுதிஷ்டத்து கர்மாணி யாரு, பரலோகே யாயசா, அங்க பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், விரும்புகிறவர், பரலோக இயாசகா, இங்க போய் இதை அடையணும், பரலோகத்துக்கு போய் அடையணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காருல்ல,
அவர்கள் பண்ணட்டுமே கர்மாவை, உனக்கு என்ன போச்சு, என்ஜாய் பண்ணு, நானும் வரேன் சார், பாக்குறேன் சார், பிரமாதம் சார், நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறேன் அப்படின்னு. சர்வலோகாத்மகா, சர்வலோகாத்மகனா நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், எங்கிட்ட தான் வந்தது அது கிளீனா இங்கதான் விஸ்வசிய ஆயத்தனம் மகத்து இங்க உட்கார்ந்து இருக்கேன் நான். இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடியவன் இங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் சொர்க்கத்துக்கு போறேன், கைலாசத்துக்கு போறேன், வைகுண்டம் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் போட்டேன். ஆனா எனக்கு நான் தான் எல்லா லோகமுமா இங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு கைலாசமும் ஒண்ணுதான், பிரம்மலோகமும் ஒண்ணுதான் இல்லையா, அமெரிக்காவும் ஒண்ணுதான், மெட்ராஸும் ஒண்ணுதான், எல்லாம் சிரிப்பு தான் எனக்கு. எங்க கிராமமும் ஒண்ணுதான். சர்வலோகாத்மகனாக நான் மாறிவிட்டேன். எல்லா லோகமும் எங்கிட்ட இருக்க மாதிரி பாக்குற என்னை விட வேறாக எனக்கு லோகமே தெரியவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சர்வலோகாத்மகா கஸ்மாத் அனுதிஷ்டந்தி, எனக்கு ஏன் சார் தள்ள கட்டுறீங்க, அதை பண்ணு இதை பண்ணு, அதால எழுந்துன்னு, எனக்கு பண்ண வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாது சார். கஸ்மாத் அனுதிஷ்டந்தி, சரி அப்படியே அதே பண்ணணும்னு நினைக்கிறேன், யாருக்காக எதை பண்ண சொல்றீங்க, என்னை விட வேற ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு நான் ஏதாவது பண்ணுவேன். என்னை விட வேற இல்லையா, கிரிச்சன் கட்சிய காமாய சரீரம் செஞ்சு எனக்கு யார் இருக்காங்க, நானுதான் எல்லாம் அடைந்தவனா இருக்கேன், எனக்கு அடையறதுக்கு ஒண்ணு இல்லை, என்னை விட ரெண்டாவது பொருளும் இல்லை, எதை வைத்துக் கொண்டு நான் எதை பண்ணுவேன்னு எனக்கு புரியலையே. கிம் கதம், எதை பண்ண, எப்படி பண்ணுவேன், எதை அனுஷ்டானம் பண்ண சொல்றேன், என்ன இன்னும் அந்த அப்படியே இருக்கேன் நான் அப்படின்னு. இதுதான் ஞானியனுடைய சிந்தனை. அது மாத்திரம் யாச்சக்ஷதாம் தே சாஸ்திராணி வேதான் அத்தியாபயந்து வா யே அத்ர அதிகாரிணஹ மேதுனா அதிகாரஹ அக்ரியத்வதஹ. எனக்கு நச்ச அக்ரியான்னு பகவத்கீதையில எனக்கும் அக்னிக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன போய் உட்கார வச்சு நீங்க ஹோமத்துல போய் உட்கார வச்சீங்கன்னா சரி உட்கார்றேன், போட சொல்றீங்களா, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், இது போட சொல்றீங்களா, இது போட சொல்றீங்களா, ஓகே, சகரமுகல் போட சொல்றீங்களா, ஓகே, பாடத்தை போட சொல்றீங்களா, ஓகே, வச்சனங்கள்லாம் போட்டோமா, ஓகே, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒன்னா இருக்கு. இதை பண்ணதுனால இவனுக்கு முக்கிய பலன் வரும், இந்த பூவை போட்டதுனால இவன் வாழ்க்கை மலரும், இந்த சமித்தை போட்டு இருக்கிறதுனால அடுத்த ஜென்மால பெரிய கணபாடியா வரப்போறாரு இப்படின்னு நினைத்து கொண்டு போடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் அப்படி போட்டுட்டோம், எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் இவரு. யாச்சக்ஷதாம் தே சாஸ்திராணி. சில பேர் சொல்றேன் சார் சாஸ்திரம் எல்லாம் படிக்கணும் சார், சும்மா எதையோ படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சுட்டு எதையாவது பிரகரண கிரந்தங்களை படிச்சு நீங்க பாட்டுக்கு பேசுறதுக்கு வந்துடுறீங்க. இன்னும் படிக்கணும் சார், பிரஸ்தானத்திரையும் படிக்கணும். சரி பிரஸ்தானத்திரையும் படிச்சுட்டேன். அவர்கிட்ட வந்து சொன்னேன் சார் நீங்க சொன்ன மாதிரியே பேச சித்தி கிரந்தங்கள்லாம் பண்ணேன், சித்தி கிரந்தங்கள்லாம் படிச்சுட்டேன் சார். சார் 4 விஷயங்கள்லாம் இருக்கு சார், அதெல்லாம் எல்லா வியாக்கியானமும் படிங்க சார். நீங்க பரிமளான்னு ஒரு சாஸ்திரம் படிச்சா போதாது சார், மீமாம்சம் படிங்க, தர்க்கம் படிங்க இப்படின்னு சொல்லிட்டே இருந்தா இந்த மாதிரி ஒரு ஏமாமை இருந்தான்னாக்கா அவன் லைஃப் முழுக்க படிச்சுன்னா படிக்கட்டுமே. எனக்கு என்ன, ஒருத்தன் அவன் லூசு கேட்கறான், இந்த லூசு அதுக்கு பதில் சொல்றது, படிக்கட்டான், எனக்கு வேண்டாம் என்ன. யாச்சக்ஷதாம் தே சாஸ்திராணி வேதான், வேதங்கள் இன்னும் படிச்சுட்டே இருக்கட்டும் அவன் பாட்டுக்கு. இந்த புக்கு வேணா, அந்த புக்கு மேல படிங்க, இந்த புக்கை பார்க்க, அந்த புக்கு படிங்க, எல்லாம் அத்தியாபயந்துவா. சார் எனக்கு வெறும் திருப்தியே இல்லை சார், எஜுர்வேதம் மாத்திரம் தான் நான் பண்ணேன், அசித்வயம் பண்ணேன், திருப்தியே வரல சார். ஒரு தடவை சாமத்தை சொல்லிவிட்டேன்னு வச்சுங்க என் லைஃப்ல, அது போதும். அந்த ரிக்வேதத்தையும் சொல்லிட்டு ஒரு யாகத்தை பண்ணிட்டேன்னு அவ்வளவுதான். இந்த லைஃப் மூலம் இவ்வளவு வச்சுட்டாருனாக்கா இந்த ஜென்மால வேதாந்தம் இல்ல, இப்படி ஆகட்டோம்னாக்கா இல்ல சார் அப்படியெல்லாம் இருக்கிறவாள் அதுக்காக குறை சொல்றீங்களா அப்படின்னா இல்லவே இல்லை, கொஞ்சம் கூட தப்பா இல்லையா. அப்படி ஆசை இருந்தா அவர் அப்படி போறது, அதுதான் நல்லது. நீ போப்பா அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்படியா கரெக்ட். ஒரு விவேகின்னு பேர் வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் வேற என்னப்பா இருக்கு, வாங்கிக்கோ. இல்ல திவேதி ஆயிட்டேன் சார், திரிவேதின்னு பேர் வாங்கினேன் சார், அதுலதானே சார் இருக்கு. நம்ம போய் யாகத்துக்கு போனா நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவான் சார். சும்மா இதெல்லாம் கணவத்துல வாய்ச்சானா இந்த காலத்துல லட்சணம் வாய்ச்சிக்காம கணம் வாய்ச்சா நம்மள மதிக்க மாட்டாங்க சார். எல்லாருக்கும் 10,000 கொடுத்தா எனக்கு 8,000 தான் கொடுப்பாங்க சார் நினைக்கிறியா, இப்படி யாரு வாண்டானது, வாண்டான்னு சொல்லி ஒண்ணு லட்சணம் வாய்ச்சிக்கலாம். கரெக்ட் தான் நீ சொல்றது. அந்தந்த அதிகாரிகளுடைய மைண்ட் ஃப்ரேம் எப்படி இருக்கோ அது மாதிரி தானே இருப்பான். இதை புரிஞ்சுட்டான் இந்த ஞானி இல்லையா, அதனால அவருக்கு எதுவுமே தப்பா தெரியல. யாச்சக்ஷதாம் தே சாஸ்திராணி, யாருக்கு அதுல புத்தி இருக்கோ சக்தி இருக்கோ அந்த வியாக்கியானத்துல படிக்கணும், அதை படிக்கணும்ன்ற சாஸ்திரத்துல அவர்கள் அதை படிக்கட்டும். வேதான் அத்தியாபயந்துவா, இல்ல அவர்களா சாஸ்திரத்தெல்லாம் படிக்கட்டும், இல்ல எடுத்து சொல்லட்டும். அத்தியாபயந்துவா இல்லையா, அதை போய் சொல்லட்டும் அவளுக்கு, அதுல அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால பண்ணிட்டோம். வேதங்களை படிக்கட்டும், வேதாத்தியனம் பண்ணி வைக்கட்டும்.
ஏ அத்திர அதிகாரினா இல்லையா, யார் யார் அதுக்கு அதிகாரியாக இருக்கிறார்களோ அவர்கள்லாம் இந்த சாஸ்திரங்களை வியாசக்ஷணம் பண்ணட்டும், அப்புறம் வேதத்தை அத்தியாபனம் பண்ணட்டும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கட்டும், வேண்டான்னு சொல்ல. அவருக்கு ஆசையா இருக்கணும், பிரம்மஸ்ரீ சோன்சோ சாஸ்திரியன்னு போட்டுக்கணும்னு ஆசை இருந்தது. படிக்கட்டும், அவர் படிச்சு வைக்கட்டும், அவர் சாஸ்திரங்கள்லாம் லெக்சர் எல்லாம் சொல்லட்டும், எல்லாம் சொல்லட்டும். ஏ அத்திர அதிகாரினா அவளுக்கு அதுல அதிகாரம் இருக்கு, ஆசையும் இருக்கு, பண்ணட்டும். ஆனா எனக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாமா, இந்த இருக்கிற தெரிஞ்சது சொல்றதுல டைம் வேஸ்ட். ஏன்னு அங்க போய் சாஸ்திரத்தை 4 பேர் சொல்லி யார் கேட்க போறான், யார் என்ன பண்றான், நாமளும் ஏதோ காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கோமே நினைக்கக்கூடிய அவளுக்கு நான் அதிகாரா அக்கிரியத்துவதா, எந்த காரியத்திலையும் கிரியையிலையும் இவளுக்கு எனக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்று நான் கருதுகிறேன். ஆகையினால நான் செய்ய வேண்டிய காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் ஞானி. அப்படின்னு அவர் சாஸ்திரம் படிக்கிறோம், படிக்கட்டும், அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவருக்கு அதை எடுத்து சொல்லணும் ஆசை இருக்கு, அவர் போயிட்டு இருக்காரு, அது அவர் வேலை. நமக்கு அது மாதிரி எல்லாம் ஆசை இல்லையா, மேல மேல கிரந்தங்களை படிக்கணும், அதை படிக்கணும், 4 பேரை பார்த்து பிடிக்கணும், நம்ம வீட்டுல ஒரு 15 பேர் உட்காந்து எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணும், அப்படி மீன பக்கத்துல இருக்கலாம், அது மாதிரி ஆசை இருக்கணும். பண்ணதுக்கு தப்பு ஒண்ணும் கிடையாது, அப்படிதான் அவர் வளர்க்க வேண்டியதான உலகத்துல அவர் இருக்கணும். நமக்கு இருக்கு என்னன்னா இதெல்லாம் ஒண்ணும் ஆசை இல்லை, யாரும் வராம போதும் இருக்கு இல்லையா. அவர் பாட்டுக்கு ஹாப்பியா இருக்காரு, ஹாப்பி வித் ஹிம்செல்ஃப். He doesn't need any publicity, he doesn't need any சாஸ்திரம். இதுக்கப்புறம் பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தாச்சு, இதுக்கப்புறம் எல்லா படிக்கக்கூடிய கிரந்தங்கள்ல இதே விஷயத்தை தான் சொல்ல போறது. ததோபோதத்துல சொன்னது, விவேக் சூடமணியில சொன்னதுதான் அத்வைத சித்திலையும் சொல்ல போறது. அங்க மாத்திரம் மாத்தி சொல்ல போறதா சார், இவங்க சொன்னதெல்லாம் தப்பு சார், அந்த ஆத்மா வேறன்னு சொல்ல போறது. இதே உங்களுடைய ஆத்மா தத்துவமசியை தானே அங்கேயும் சொல்ல போறது. அந்த தத்துவமசி இங்கேயே புரிஞ்சாச்சுன்னா இதுக்கு எதுக்கு நான் அவ்வளவு தூரம் போகணும்? போனா டைம் இருந்தா போறான், என்ஜாய் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்கலாம், அது வேற விஷயம் இல்லன்னு சொல்ல. அது அதுக்கு உண்டான கிரெடிட் உண்டு. ஞானிக்கு அவசியம் இல்லையே. அது அஜ்ஞானியா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை யாருக்கு இருக்கோ அவனுக்கு அதிகாரம் இருக்கோ அவன் படிக்கட்டும் அப்படின்னு. இப்ப அடுத்த ஒரு சந்தேஷம் சார், டெய்லி ரொட்டீன்லாம் இருக்க சார் இல்லையா, நித்ரா பிக்ஷே ஸ்நான சௌச்சே நேச்சாமி ந கரோமி ச திரஷ்டாரஸ்சே கல்பயந்தி கிம்மே சாத் அன்ய கல்பனாத். என்னை பார்த்து நான் பாட்டுக்கு தூங்கி எழுந்தேன் காத்தால, நான் பாட்டுக்கு பல்த்தாயிச்சேன், காவேரிக்கு போனேன், ஸ்நானம் பண்ணேன், அப்படியே வந்தேன், சந்தியாவந்தனம் பண்ணேன், வீட்டுக்கு வந்தேன், ஏதோ பண்ணேன். எனக்கு ஏதாவது பண்ணணுமே இல்ல, ஞானியாக இருந்தாலும் பண்ணான். ஆனா என்ன பாக்குறவனுக்கு அவனுடைய ஐடியா பாருங்க, அவனுடைய கருத்துலதான் என்ன பாக்குறான். அவன் என்ன பார்த்து என்ன சார் இவர் தூங்குறாரு, நல்லா வேலைக்கு போய் பிக்ஷை எடுத்து நல்லா சாப்பிடுறாரு, ஸ்நானம் பண்றாரு, தவிச்சா பேசுறது மாத்திரம் விட்டு நல்லா பக்கத்துல கிங்கரர்கள் வேற, வேலைக்கு நல்லா சாப்பாடு எடுத்து பூஜை எடுத்து கொடுக்கறதுக்கு ஆளுங்க வேற. என்ன நியாயம் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய வசதியான ஸ்தானத்துல வச்சுட்டு எதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா இருக்கு அவனுக்கு. அவருடைய ஆங்கிள் பாக்கணும் நீங்க, ஞானியினுடைய ஆங்கிள். இவனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கு பாருங்க, நித்ரா திக்ஷை ஸ்நானம் சௌச்சம் எதுவும் இவருக்கு ந இச்சாமி, எனக்கு ஒண்ணு தேவையில்லை, நான் பாட்டுக்கு காத்தால 8 மணிக்கு தான் எழுந்துப்பேன். நான் எதுக்கு 5 மணிக்கு எழுந்துக்கணும்? யார் 5 மணிக்கு எழுந்துக்கணும்? இன்னொருத்தர் பக்கத்து வீட்டுக்கு சொல்றாரு 5 மணிக்கு எழுந்துக்கணும், 8 மணிக்கு வரேன், வீட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா சார் அப்படின்னு அவனுடைய கருத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவனா இருந்தா நான் பயப்படணும் இல்லையா? நான் பயப்படல, ஏன்னா எனக்கு இன்னும் புகழ்ல ஆசை இருக்கு. அதனால அவனுக்கு தெரியாம நான் 5 மணிக்கு வருதுன்னாக்க தெரியாம பவுடர் போட்டு நான் கதலை எழுதுற சார்னு சொல்லணும். இதெல்லாம் தேவையா? இவருக்கு யாரு என்னை பத்தி என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இவருக்கு ஒண்ணுமே இல்லை. நித்திரையோ பிக்ஷையோ ஸ்நானமோ சௌச்சமோ எதுவும் இல்லை எல்லாரும். ஆனா திரஷ்டாரஸ்டேத் கல்பயந்தி, இவரை பார்க்கிற அவையெல்லாம் என்னிடம் இருப்பதாக அல்லது நான் செய்வதாக பார்க்கிறவர்கள் இருக்கார்கள் திரஷ்டாரகா, அவர்களுடைய கருத்து அது இல்ல. அவர்கள் என்ன பண்ணா, இல்ல சார் இப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, இவரும் போயிட்டே இருக்காரு சார், ஞானின்னு சொல்றாரு, நல்லா 4 தோசை சாப்பிடுறாரு சார் காத்தால எழுந்தோன்னு பிரேக்பாஸ்டுக்குன்னு சொன்னா அந்த கருத்துக்கு எனக்கு என்ன ஆகுது? அவருடைய ஐடியா, அவருடைய மனசுல அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு ஞானி. அவருக்கு ஞானம் வரும்போது அப்படி இருந்துகிட்டவன், அதுக்காக நான் போய் அவர் சொல்றதுக்காக என்னுடைய 4 தோசையை குறைச்சிக்கணும்னு தெரியல எனக்கு இல்ல.
அவர் அப்படித்தான் சொல்றாரு. அது அவருடைய கருத்து இல்ல. அஞ்ஞானிகள் எல்லாரும் ஞானியை பார்த்து ஒரு கருத்து வச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு என்ன, அதெல்லாம் அவர் சொல்றாரு பாருங்க, என்ன கிண்டலா எழுதுறாரு பாருங்க. அப்படிதான் திரஷ்டாரஸ்ய கல்பயந்தி கிம்மே சியாத் அந்நிய கல்பனாது. ஏன்பா இவர்கள் ஏதாவது கல்பனை பண்ணதுக்கு நான் எப்படியா பொறுப்போம்? நான் எதுக்கு அதுக்காக இவனுக்காக நான் மாத்திக்கணும் என்னுடைய? நான் இப்படிதான் காவேரிக்கு போவேன், எனக்கு டைப்பர் தான் பண்ணுவேன், சந்தியாவந்தம் பண்ணுவேன், இல்லைன்னா ஆத்துக்கு போறேன், எது இஷ்டம். நீ சொல்றதுக்காக போய் நான் அது உன்னை எதுக்கு நான் ஆஜமனம் பண்ணிலாம் இருக்க முடியாது. அது உன்னுடைய இஷ்டம். நினைச்சுக்க, உன்னுடைய கருத்து, அது உன்னோட. ஞானிக்கு அதெல்லாம் ஒண்ணு அஃபெக்ட் ஆகுது. யாருக்கு அஃபெக்ட் ஆகும்? அஜ்ஞானியா இருந்தானாக்கா அதை வைத்துக் கொண்டு புகழ் வேணும், எனக்கு காசு வேணும், சம்பாதிக்கிறேன், இதனால எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா எனக்கு புக்கிங் நாளைக்கு கச்சேரி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பண்ணட்டும், வேண்டாம்னு சொல்ல. அவர்களுக்கு எல்லாம் இது தேவை. ஞானிக்கு இது தேவையே கிடையாது இல்லையா? இப்படி யோசித்து புரிந்து கொள்ள ஞானிக்கு தேவையில்லை. இதெல்லாம் பார்க்கிறவர்கள் கருத்து. இது எனக்கு அவர் பூஜை பண்ணாதான் சார் ரொம்ப பிடிக்கும். அவரை மாதிரி இவர் இல்ல சார், இல்ல இதெல்லாம் இவனுடைய கருத்து, அஜ்ஞானியினுடைய கருத்து அதெல்லாம் இல்லையா? அவன் இல்ல இஷ்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இவன் போய் அந்த ஆச்சாரியாலோட இந்த ஆச்சாரியால கம்பேர் பண்ணி, இந்த ஆச்சாரியாலோட அந்த ஆச்சாரியால கம்பேர் பண்ணி, இதெல்லாம் அஜ்ஞானிகளுடைய வேலைகள். இந்த கருத்து பரிமாற்றம் இருக்க, இதெல்லாம் தமாஷான விஷயம். இதெல்லாம் ஞானிக்கு ஒன்னும் அஃபெக்ட் ஆகுது. எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருந்தாலும் இப்படிதான் இருக்க போறீங்கன்னு நினைக்கக்கூடியவர் ஞானி, அந்த உத்தமமான நிலையில இருக்கக்கூடியவர். அவர் பாரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறார். போன தடவை நம்ம பார்த்ததுதான் இதெல்லாம். குஞ்சா புஞ்சாதி தக்ஷேத நான்ய ஆரோபித மன்ஹினா நான்யாரோபித சம்சார தர்மான் ஏவம் அகம் பஜே. அங்க ஒரு கிராமாந்தரத்துல இந்த குந்துமணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே இடத்துல பஞ்சாதான் வளரும். நீங்க ராத்திரில போய் பாத்தீங்கன்னா, ராத்திரில இல்ல பகல்லையே பார்த்தா அந்த குந்துமணி எல்லாம் மொத்தமா இருக்கா. அந்த இடத்துல ஒரு அக்னி ஏதோ எரியற மாதிரி இருந்துட்டு யாரும் அதுக்கிட்டயே போக மாட்டாங்க. ஏதோ நெருப்பு எரியுது என்ன அப்படின்னு இந்த ட்ரைலைட்ல பார்க்கும்போது நெருப்பு எரியுதுன்னு போக மாட்டாங்க. இப்படி குஞ்சா புஞ்சாதி தக்ஷேத, இந்த குந்துமணி புஞ்சம்னா கூட்டம், இந்த குந்துமணி கூட்டம், இந்த கூட்டமானது தக்ஷேத, ஐயோ கிட்டக்க போனா இது எரிச்சிடும் நம்மள அப்படின்னு அந்நிய ஆரோபித வன்ஹினா, அப்படி அது ரொம்ப பெசகு, அது நெருப்பு அப்படின்னு நினைத்து கொண்டு யாரும் அதுகிட்ட போகாம இருக்காங்க இல்லையா? அது மாதிரி அந்யாரோபித சம்சார தர்மன், இவர்கள் ஏதோ எங்கிட்ட சம்சாரத்தை ஆரோபித்ததுனால நான் அதுக்காக அவர்கள் சொன்ன மாதிரி நான் என்ன மாத்திக்க முடியுமா? என்ன அகம் பஜே. இவர்கள் சொல்ற இந்த இவன் பார்த்து, அது குந்துமணி தான், அது குந்துமணியை பார்த்து இது நெருப்புன்னு நினைச்சிட்டு இவன் பயந்துன்னு போயிட்டான். அந்த மாதிரி இவனுடைய ஐடியா, ஒரு ஞானி ஆனவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இவர்கள் நினைக்கிறார்கள். அவர்களுடைய நினைப்புக்கு ஏத்த மாதிரி நான் இருக்க முடியுமான்னு இல்லையா? அதுக்காக இந்த குந்துமணியானது ஒரு இவெல்லாம் நெருப்புன்னு நினைச்சிட்டு, அதனால நானும் 4 பேரை நெருப்பாகணும்னா அது முடியுமோ? நெருப்பாக ஆக முடியுமா? முடியாது. யாரோ ஒருத்தன் ஆரோபிதம் பண்ணான்றதுக்காக அந்த குண்டுமணி எப்படி பண்ணாலும் அதே மாதிரி யாரோ என் மேல ஏதோ ஒரு ஆரோபிதமான ஒரு குற்றச்சாட்டை வச்சான்னாக்க அதுக்காக நான் அசைய முடியுமா? முடியாது. அப்படின்னு நாமன்னு சொன்னா இந்த இடத்துல ஞானியினுடைய மனசுல இருக்கு. ஞானி வெளியிலையும் சொல்ல முடியாது. தத்துவமசி ஒண்ணுதான், அகம் பிரம்மாஸ்மி சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும் அவர் இல்லையா? அதனால இதெல்லாம் அவர் சொல்லல, அவர் மனசுல இருக்கிறதாக வித்யாரண்யர் சொல்றார். நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இன்னொரு ஒரு ஸ்டெப் மேல போறார். சுன்வந்து அஜ்ஞாத தத்வாஹாதே ஜானன் கஸ்மாத் ஸ்ருணோம்யஹம் மன்யந்தாம் சம்சயாபன்னாஹ ந மன்யேஹம் அசம்சயஹ. சுன்வந்து அஜ்ஞாத தத்வாஹா. இவனுக்கு தத்துவங்கள் புரியல, அவருக்கு தெரியல சார். அவருக்கு பிரம்மன்னா என்னன்னு தெரியல, ஆத்மானா தெரியல, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்கா தெரியல, சச்சிதானந்த ஸ்வரூபம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் இதெல்லாம் தெரியல. அவர் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்றது நியாயம். அவர்கள்லாம் வேதாந்த கிளாஸுக்கு போக வேண்டியது நியாயம் தானே? யாராவது ஒருத்தர் வேதாந்த கிளாஸ் எடுத்தா போய் உட்கார வேண்டியதுதான், போய் கேட்க வேண்டியது நியாயம். சுன்வந்து ஏன் அஜ்ஞாத தத்துவாஹாத்தே, இந்த தத்துவங்கள் எல்லாம் அறியாதவர்கள் ஜானன் இது தெரிஞ்ச பிறகு
திருப்பி திருப்பி அதே எப்படி நான் கிளாஸுக்கு போறது என்ன? பரமாத்தா அடிக்கடி சொல்லுவாரு, 35 வருஷமா என்கிட்ட படிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா யாருக்கு வச்சுங்க இல்லையா? எனக்குதான் வச்சுங்க. அதே சின்ன கிளாஸுக்கு வந்துருக்கான நீ என்னையா சொல்லி கொடுத்த, சரியா சொல்லி 10 பேர் கூட உன்னை விட்டு போகல அப்படின்னாக்க நல்ல கிரௌட் சார் அவருக்கு. என்ன அர்த்தம்? அப்படி அஜானியா வச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த மடாதிபதி பாருங்க, ரொம்ப என் கூடவே அப்புறம் 50 வருஷமா மடத்துக்காக உயிரியே கொடுப்பார் சார். அவ்வளவு அஜானியா இருக்காருன்னு அர்த்தம். அவன் வரும்போதெல்லாம் கேட்டு செஞ்சாவனம் பண்ணியா, 3 வேலை பண்ணியா, போ பண்ணு, வந்தவனே உபாசனம் பண்ணியா, அவனை எப்படியாவது இங்கேயே இருக்க வச்சிருந்தான். வேற அண்ணன் போட்டா அவர் நாளைக்கு வரதை நிறுத்தி விடுவாரு. அவர் அப்படியே வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும் நினைக்கக்கூடிய இல்லையா? இப்படி இருக்கக்கூடியவர்கள் தத்துவத்தை புரியாது. லெட் தம் கோ டு கிளாஸ், வாட் இஸ் ராங் அப்படின்ட்டாரு. சுன்வந்தோ அஜ்ஞாத தத்துவாகே ஜானன்னு இத நன்னா அறிந்த பிறகு இந்த ஞானிய போய் சார் நீங்க ஞானி ஆயிட்டேன்றதுக்காக கிளாஸுக்கு எல்லாம் வராம இருக்காதீங்க சார், நீங்களும் தான் சார் வரணும். அது என்ன சார் உங்களுக்கு தென்னாட்டு உங்களுக்கு திருப்பியும் வரணும், திருப்பி 4th இருந்து நீங்க திருப்பி பரீட்சை எழுதணும். ஐஐடி பாஸ் பண்ணா பரவாயில்ல, அதெல்லாம் நாட் கவுண்டட். திருப்பி நீங்க 4th இருந்து எழுதிடுவாங்கன்னு நீங்க போய் பண்ண முடியுமா? அந்த மாதிரிதான் அவர் ஞானி. நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும், ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டேன் நானு அப்படின்றாரு. என்ன ஜானன்னு கஸ்மாத் சுனோமி அகம், நான் எப்படி திருப்பியும் கிளாஸுக்கு வருவேன்? என்ன முடியாதுப்பா என்ன? இல்ல சார் மனநமாவது பண்ண, அதுவும் பண்ணிட்டேன்பா நானு. அது யார் பண்ணணுமோ அவன் பண்ணட்டும். மன்யந்தாம் சம்சயா பண்ணாக சார், பிரமாண அசம்பாவனை யாருக்கு இருக்கோ அவன் சிரவணம் பண்றது நியாயம் இல்லையா? சிரவணம் பண்ணிட்டான். சிரவணம் பண்ண பிறகும் அவனுக்கு டவுட் இருக்கு, அது சார் பிரம்மமா நான் இருப்பேன், பிரமேயத்துல டவுட் இருக்கு, அந்த பிரம்ம விஷயத்து டவுட் இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஞானிக்கு இருக்குமா சார் அப்படின்னு அவனுக்கு டவுட் இருக்கு இன்னும் கூட இல்லையா? இன்னும் கூட அவனுக்கு கரெக்ட் தான், நான் பிரம்மமாதான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனாலும் அந்த குவாலிட்டிஸ்ல எனக்கு இருக்க மாதிரி சார். அதனால அது அத்வைத்தத்தை விட கொஞ்சம் துவைத்தம் கொஞ்சம் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருக்கா இல்லையா? பிரமேயத்துல அவர்களுக்கு இன்னும் இன்னும் அசம்பாவனை இருக்கு, அசம்பாவனை இன்னும் இருக்கு அவங்களுக்கு பிரமேய விஷயத்துல. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மன்யன்தான். அப்படி யாராவது இருந்தார்கள்னா அந்த அதிகாரிகள் மனனம் பண்ணட்டும், அடிக்கடி போய் கிளாஸ் போட்டோம், அடிக்கடி கிளாஸ்ல கேட்கட்டும், மனனம் பண்ணட்டும், அதெல்லாம் நியாயம் தானே? கரெக்டா சிரமம் பண்ணிட்டார் அவர், மனனம் பண்றது நியாயம். ஆனா எந்த அளவுல அதை கட்டாதீங்க. நான் மன்னியா அகம் அசம், எனக்கு ஒன்றும் டவுட்டே கிடையாது நான் பிரம்மன்றதுல. ஐ எம் வெரி கான்பிடென்ட், ஐ எம் பிரம்மா. என்ன போய் திருப்பி சார் நீங்க பிரம்மன்னு ஒரு தடவை நினைச்சீங்க சார், அதுலயே தானே நான் என்னன்னா அதை நினைக்கிறது. ஐ எம் ஆல்ரெடி இன் தட் டோட்லி, எனக்கு போய் எந்த அளவுல கட்டாதீங்க இத இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதனால என்ன மன்னியே அகம் அசம்சயா, எனக்கு ஒன்னும் சம்சயம் இல்லையேப்பா, நான் டவுட்டே இல்லாம இருக்கேன். என்ன வேண்டி திருப்பியே என்ன போய் கிளாஸுக்கு அனுப்புறேன், நீ திருப்பி ஒரு தடவை படிச்சுட்டு வான்னு அனுப்பாத நீ, அது ஐ எம் நாட் ஃபார் இட், எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவர் ஞானி. சரி, சிரவணத்துக்கும் இப்படி சொல்லிட்டீங்க, சிரவணமும் தேவையில்லைன்றீங்க, மனநமும் தேவையில்லை, நிதித்தியாசனம் அதையாவது கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஞானிக்கு நிதித்தியாசனம் அவசியம் தான். எப்படியாவது இந்த ஞானி அஜ்ஞானி ஆக்கிறதுலயே குறியா இருக்கான் அவன். எதிர்க்க இருக்கும் சார் உங்களுக்கு வரல சார் ஞானியோ, நான் பிரம்மையா, நான் பிரம்மத்தை தவிர எதோ நினைச்சாலும் நான் நாசமா போயிடுவேன்னு எனக்கு தெரியான்னு கேட்குவேன். நீங்க நாசமா போனாலும் பரவாயில்ல, நீங்க பிரம்மா இல்ல அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் அவனுடைய கருத்து. விபர்யஸ்தா நிதித்தியாசேத் கிம் தியானம் அவிபர்யாத் தேகாத்மத்வ விபர்யாசம் ந கதாசித் பஜாம்யஹம். விபர்யஸ்தா நிதித்தியாசேத், யாருக்கு இந்த விபரீத பாவனை இருக்கோ, இன்னும் கூட நான் பிரம்மன்ற நினைப்பு வரலையோ, என்னதான் சொன்னாலும் நான் பிரம்மம் இல்ல சார் அப்படின்னு அவன் சிவரகம் உதரமந்தரம் குருத்தே அத்தசிய பயம் பவத்தின்னு சொல்றது ஒத்துக்க மாட்டேன்றான் அந்த ஸ்திதியோ. கொஞ்சம் நீ நான் பிரம்ம இல்லைன்னு நினைச்சா கூட நீ அப்பிரமமாவே போயிடுயா, இந்த லைஃபே போயிடுயா, எப்ப பார்த்தாலும் தப்போ ரைட்டோ நீ பிரம்மமா நினைச்சாங்க, அதை தவிர நீ எது நினைச்சாலும் நீ காலி ஆயிடுவ அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. இவன் ஏத்துக்காம அவனுக்கு இன்னும் கூட விபரீத பாவனை, விபரியஸ்தான விபரீத பாவனை இருக்கு. இருந்தாலும் நான் பிரம்ம இல்ல சார், இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல சார் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்படி நினைக்கிறவனுக்கு என்ன பண்ணுவான், நீ போய் தியானம் பண்ணு, ஜபம் பண்ணு, இதான சொல்லணும். வேற என்ன சொல்றது அவளுக்கு என்ன? அதனால நிதித்தியாசனம் பண்ணு போ. அதனால நிதித்தியாசே இன்னும் கொஞ்சம் தியானம் எல்லாம் வரும், உனக்கே புரிஞ்சுக்கோ, டோன்ட் வெரி, கோ டூ. இன்னும் கொஞ்சம் ஜபம் பண்ணா இந்த விபரீத பாவம் தானா போயிடும். அது ரைட்டு. அவருக்கு
கிம் தியானம் அபிபர்யா, எனக்கு விபரியாசமே இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. எனக்கு அப்படி இருக்கக்கூடிய எனக்கு கிம் தியானம், எதையே தியானம் பண்ண சொல்ற, நானே அதுவா இருக்கேன், நான் எதை தியானம் பண்றதுக்கு எனக்கு என்ன, நான் வேற இருந்தேன்னா பிரம்மமாக இல்லாத சமயத்துல பிரம்மத்தை தியானம் பண்ண பிரம்மமாயிட்டேன். இப்ப என்ன எதை தியானம் பண்ண சொல்றீங்க, எதை நான் அசிமுலேட் பண்ண சொல்லுங்க கொஞ்சம். சார் அது நீங்க பிரம்மா இருந்துச்சா, நீங்க அசிமுலேஷன் வரல சார், அசிமுலேஷன் ஆகல, இப்ப அசிமுலேட் ஆயிட்டேன். சிரவணம் பண்ண சொன்னீங்க, சிரவணம் பண்ணிட்டேன், மனநம் பண்ணிட்டேன், அசிமுலேட் தான் ஆயிட்டேன், நான் பிரம்மம் ஆயிட்டேன். இப்ப என்ன பண்ணும், திருப்பியும் ஒரு தடவை நீதியாசனம் பண்ணுன்னு சொல்லுவேன். அதான் பண்ணிட்டேன்னு சொல்றேன், நீங்க சொன்னதுதான் கேட்டேன். ஆகையினால யாருக்கு விபரியாசம் இருக்கோ அவன் பண்ணட்டும், என் தலையில அதை கட்டாதீங்க. தேகாத்மத்வ விபர்யாசம் ந கதாச்சித் பஜாம்யஹம். பாருங்க, இந்த தேகாத்ம விபரியாசம்ன்றது அதெல்லாம் கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தது. இல்ல நானும் ஆசைப்பட்டதெல்லாம் உண்டு. கோயிலுக்கு போனோம், பாட்டு கேட்கணும், அப்படியே நாத பிரம்மத்தை நினைக்கணும்னு சொன்னது, வைதிக காரியத்துக்கு போனது, பிரதோஷத்துக்கு கோயில போனது, அதிருத்ரன்னா ஓடினது, வாஜபேயன்னா ஓடினது, இந்த நவாவரண பூஜைன்னா ஓடின காலங்கள்லாம் மலையேறி போச்சு சார், எல்லாம் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்குன்னா தேகாத்ம விபரியாசமே எனக்கு கிடையாது. தேகம் வேற, ஆத்மா வேற, அதுல ஒரு கிளியர் கட்டு நாலேஜ் இருக்கு. இதுல எனக்கு இந்த விபரீத பாவனையே ஒரு நாளும் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ நான் என்று கருதும் நிலையில் நான் இல்லவே இல்லை. நான் கதாச்சித்து எப்பொழுதும் ஆத்மா என்றவரும் ஒரு நாளும் இல்லை. பஜாமியம் ஒரு நாளும் அந்த ஏமாத்தை போய் திருப்பி என்ன போய் வேதாந்தத்துல தள்ளாதீங்க. அதெல்லாம் படிச்சாச்சு, எது புரியணுமோ அது வேதாந்தத்துல புரிஞ்சிடுது. இதுக்கப்புறமா என்ன துருக்கி திருப்பியும் ஒரு தடவை என்ன நாளாவதுக்கு தள்ளாதீங்க, போதும் நான் இப்படியே இருக்கேன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போறார். பிராரப்த கர்மா விவகாரத்துல வருது. அப்புறம் சமாதிக்கு போகணுமா சார், சும்மா தானே இருக்கீங்க, நான் ஏன் சமாதிக்கு போனேன், யாருக்கு மனசுக்கு கிளேசம் இருக்கோ அவன் தான் மனசை அடைக்கிறதுக்கு உட்காரணும், சமாதிக்கு போனோம். நான் என்னத்துக்கு ஞானியை போய் சில பேர் ராங்கா நினைச்சுட்டு ஞானினாக்க அப்படியே சமாதியில உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிண்டது, நான் எதுக்கே சமாதியில உட்காரணும், யாருக்கு மைண்ட் இன்னும் சரியா பிக்ஸ் ஆகலையோ அவன் தான் சமாதியெல்லாம் பண்ணணும், மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு அந்த நெசசிட்டியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இதை விசாரமா சொல்ல போறேன். சொல்லி பிராப்த பிராப்தியம் வந்த பிறகு அந்த பிராப்த பிராப்திய பாவம் தன்யோகம்னு சொன்னார் இல்லையா. அப்ப இந்த தன்யோகம் ஆத்மானம் அஞ்சசா வேட்டி, எப்பொழுதும் நான் ஆத்மாவை நன்றாக அறிக்கிறேன், நான் தன்யனாகி விட்டேன், எனக்கு பிரகாசமா இருக்கேன். நானு தயவு செய்து என்கிட்ட எந்த பேச்சையும் வச்சுக்காதீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை செல்ஃப். என்ன நீங்க கூப்பிட்டீங்களா வரேன், கூப்பிடலையா ரொம்ப சந்தோஷம், கூப்பிட்டேலா ரொம்ப சந்தோஷம் வரேன், அவ்வளவுதான். ரைட்டு இல்லைன்னா சந்தோஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய எதுலயும் அட்டாச்மெண்டே கிடையாது அப்படின்னு அவருடைய நிலைமெல்லாம் சொல்ல போறாரு. சாம்சாரிக்கம் வீட்சே, சம்சாரத்தை நான் பாக்குறதே இல்லையே, எனக்கு தெரியல ஏதா இப்படி எல்லாம் நடக்கிறதா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது இல்லையா சார், டிவி பார்த்தா நான் ஏன் டென்ஷன் ஆகணும், நான் டென்ஷன் ஆகுது எனக்கு தெரியும், இப்படிதானே இருப்பாங்க, இப்படி இல்லைன்னா தானே நான் டென்ஷன் ஆகலாம் தெரியும் எனக்கு அப்படின்னு நினைச்சு தன்யனாக இருக்கிறேன். தன்யனாக பிராப்தியத்தை சொல்ல போறாரு. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள். இது அடுத்த சனிக்கிழமை நான் ஊர்ல இல்லை, அதனால அடுத்த சனிக்கிழமை மட்டும் கிளாஸ் இல்லை.